ஒரு கேந்திரத்துல இப்ப ராகுவுக்கோ கேதுவுக்கோ ஒரு கேந்திரத்தில் சூரிய பகவானோ சந்திர பகவானோ நின்றால் அவர்களுக்கு அவங்க செஞ்ச கர்மா தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்க ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கங்க. அதே போல ஏன்னா நம்ம எவ்வளவோ சாமி கும்பிடுவாங்க. சில பேர் வந்து கோயில் கோயிலா போவாங்க, சாமியா கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 விதமான கஷ்டங்கள் வந்து நீங்காது. நிறைய பணம் வரும். ஆனா பணம் நிறைய இருக்கும், சொந்த வீடு இருக்கும். ஏதோ இனம் புரியாத ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ அங்க இருக்கும் மனசுக்குள்ள. அதே போல அந்த வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்களோ ஆண் பிள்ளைங்களுக்கோ பாத்தீங்கன்னா திருமணம் நடக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஏதோ ஒரு கடவுள் வந்து அந்த கர்மாவை அந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சிருவார். தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்மா. அதுதான் சொல்றது, முன்னோர்கள் செய்த கர்மாவை விட இவர்கள் பிறக்கும் போதே அந்த கர்மா வந்து இந்த மாதிரி கேந்திரத்துல நிற்கும் போது உங்களுக்கு அந்த கர்மா தொடர்ந்து வரும். அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்ன பரிகாரம்ன்றத உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சூரியன் வந்து நின்ற இடம் மாதிரி எந்த சாரத்துல நிக்குது, சாரணம் அப்படின்னா எந்த கிரகத்துல நிக்குது, என்ன டிகிரியில நிக்குது, அதற்கு தகுந்தாற் போலதான் பரிகாரமே நம்ம செய்யணும். சரிங்களா?